ஹலோ ஒருமை நண்பர்களே, May தேவன் grace உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். may பரிசுத்த ஆவியானவர் enlighten உங்கள் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் ஒளி ஊட்டுவாராக. your உங்களுடைய சிந்தனையானதை the minds of those யாரெல்லாம் who have been called, அழைக்கப்பட்டவர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவராகவும் elected, தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இருக்கிறார்களோ அவர்களுடைய சிந்தனைகள் இந்த நாளிலே நான் விரும்புகிறேன் உங்களோடு பேசும்படியாக concerning God. தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து. He called, அவர் அநேகரை அழைக்கிறார், but ஆனால் யார் அவராலே தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள்? I feel நான் பயந்து நடுங்குகிறேன் எப்பொழுது I read நான் text that I'm உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற இந்த வசனத்தை படித்தும் பொழுது. ஏனென்றால் இது மிக பலனான ஒன்று. இது பயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய இருதயத்திற்கு. ஏனென்றால் நீங்கள் என்னை போலதான், நாம் எல்லோருமே that என்னவென்றால் many பல மக்கள் that we நாம் give நம்முடைய சாட்சிகளானதை இந்த இடத்தில் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானதை மக்களுக்கு கொடுக்கிறோம். you நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் சாட்சிகளாய் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்? இப்படியான காரியங்கள். people ஆனால் சில மக்கள், உங்களுக்கு தெரியும் மிக தெளிவாக, ஏனென்றால் உங்களுக்கு சில குடும்பத்தார் இந்த இடத்தில் இருக்கலாம், எனக்கு இருப்பதைப் போலவே who மக்கள் யாரெல்லாம் seem to not அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாதவரை போல் இருக்கிறார்களோ தேவனுடைய நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கைக்கானதாக. மேலும் some மற்ற சிலர் don't see அவர்கள் அதன் மீது கவனமாக கூட இந்த இடத்தில் இல்லை. தேவனுடைய நோக்கம் அவர்களுக்கு என்னது என்பதை குறித்து கூட. the truth is உண்மையானது என்னவென்றால், நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்தில் போதிக்கும் பொழுது, இயேசுனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இது காண்பிக்கப்படுகிறது. நாம் யார் தேவனுடைய வார்த்தையின் சுவிசேஷத்தை பேசுகிறோமோ an நமக்கு அப்படியான பொருள் ரீதியான நோக்கம் இருக்கிறது என்று. நாம் அந்த நபரை ரட்சிக்கும் பொழுது ஏதேனும் ஆதாயத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை போல பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்லும் பொழுது நாம் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் நாம் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறதுனாலே. இருப்பினும் people மக்கள் எல்லா நேரத்திலும் இதை புரிந்து கொள்வது கிடையாது. அவர்கள் எல்லா நேரத்திலும் பார்க்கிறார்கள் பொருள் ரீதியான பக்கத்திலே. material பொருள் ரீதியாக மக்கள் பொருள் ரீதியான நோக்கங்களுடையவராய் பார்க்கிறார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் கெட்ட எண்ணம் உடையவராய் இருக்கிறார்கள். are always எல்லா நேரத்திலும் அவர்கள் பின்வாங்கி செல்கிறவராய் இருக்கிறார்கள். the truth. ஆனால் உண்மையானது என்னவெனில், We will now நாம் clarify. இந்த சந்தேகத்தை இப்பொழுது தெளிவுபடுத்த விரும்புகிறோம். I see நான் இங்கு சொல்கிறேன், மீண்டும் இந்த இடத்தில் உங்களோடு பேசுகிறேன். நான் பயந்து நடுங்குகிறேன். ஏனென்றால் இந்த வசனத்தை குறித்து பேசும்பொழுதும் நான் இந்த வசனத்தின் காரியத்தை குறித்து பயந்து நடுங்குகிறேன். ஏனென்றால் இது மிக தெளிவாய் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. மிக தெளிவாக சொல்லப்பட்டதாக இருக்கிறது. எல்லோருமாய் புரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையானதை தெளிவாக கவனியுங்கள். the apostle அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக கொரிந்திய சபைகளுக்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். in his second letter. கொரிந்திய சபைக்கு எழுதப்பட்ட 2வது கடிதத்திலே அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். But even எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கோ to அது மறைபொருளாய் இருக்கும். so எனவே gospel இந்த சுவிசேஷமானது மறைபொருளாய் இந்த இடத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் கெட்டு போகிறவராய் இருக்கிறார்களோ இது காண்பிக்கப்படுகிறது. தேவனானவர் does not want them அவர்கள் அப்படியான விதத்திலே சொல்ல போனால் தேவனானவர் does not want them அவர்கள் to end. இந்த வார்த்தையானதை புரிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவதை விரும்பவில்லை என்பதை போல காட்டுகிறது. ஆனால் சூழ்நிலை அது கிடையாது. The problem பிரச்சனையானது என்னவெனில், these இந்த மக்களானவர்கள் persevere in அவர்கள் தீமை செய்வதிலே விடாமுயற்சியோடு இருக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்வதிலே சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள். பாவங்களை விட்டு அவர்கள் விலக விரும்பவில்லை. ஏனென்றால் பாவமானது அவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது, அந்த திருப்தி நிலையை தருகிறது. அவர்கள் அதிலே மகிழக்கூடியவராய் இருக்கிறார்கள். சில தருணம் அது இருந்தாலும் கூட. but the ஆனால் சில மக்கள் who love பாவத்தை செய்ய அவ்வளவாய் விரும்புகிறார்கள். so எனவே நான் விசுவாசிக்கிறேன், நான் யோசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் that என்னவென்றால், இப்படியான மக்கள் who யார் தீமையை நேசிக்கிறவராய் இருக்கிறார்களோ, the gospel சுவிசேஷமானது which is the light of பரிசுத்தாவியானவருடைய ஒளியாய் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதாய் இருக்கக்கூடியது அவர்களுக்கு மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது. even இருப்பினும்
மீண்டுமா இந்த இடத்தை நான் பேசுகிறேன். But even if எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் it is கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். whose minds அவர்களுடைய மனதானது இதனுடைய அர்த்தமானது that என்னவென்றால், those who யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறவராய் இருக்கிறார்களோ, கெட்டு போனவராய் இருக்கிறார்களோ, the God இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் has அவர்களுடைய மனதை குருடாக்கினான். their mind அவர்களுடைய மனதை குருடாக்கினான். who do not யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ, எனவே அவர்கள் குருடரை போல இருக்கிறார்கள். they've been அவர்கள் குருடராக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் divine தெய்வீக குணமாக்குதல் மட்டும்தான் அவர்களை மீண்டும் பார்வையிட செய்ய முடியும். ஆனால் அவர் குருடராயிருக்கிறார்கள். like a child. ஒரு பிள்ளை குருடனாய் பிறப்பதைப் போலவே. So எனவே இப்படியான மக்கள் have been அவர்கள் குருடராயிருக்கிறார்கள். ஆனால் ஏன்? because ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் யார்? பிசாசானவன். has blind அவன் மக்களுடைய மனதை குருடாக்குகிறவனாய் இந்த இடத்தில் இருக்கிறான். யாரெல்லாம் அவிசுவாசிகளாய் இருக்கிறார்களோ, ஏன்? why ஏனென்றால் பிசாசானவனுக்கு தெரியும், it appears இது தோன்றுகிறது, நான் விசுவாசிக்கிறேன். அவனுக்கு தெரியும் those who யாரெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறார்கள், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட போவதில்லை என்பதை. இது பார்க்கப்படுகிறது. that அவன் sealed those who அவனுடையவர்களை முத்திரையிட்டவனாய் இந்த இடத்தில் இருக்கிறான். இல்லை, இப்படியாக சொல்ல போனால் he அவன் அறிந்திருக்கிறான் யாரெல்லாம் have been ஏற்கனவே served ரட்சிப்புக்கு தயார்படுத்தப்பட்டவராய் இருக்கிறார்கள், மேலும் யாரெல்லாம் stupid ஆக்கினி தீர்ப்புக்கு தள்ளப்பட்டவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அதுதான் நிஜமானதா இருக்கிறது. just as an இங்கு உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டுமானால், நாம் இங்கு எல்லாவற்றினுடைய துவக்கத்திற்கு செல்வோமே ஆனால், பிசாசானவன் அறிந்திருக்கிறான், அவனுக்கு தெரியும் that காயின் was going to kill ஆபேலை கொலை செய்ய போகிறான் என்பதை குறித்து. who was a right அவன் நீதிமானாய் இந்த இடத்தில் இருந்தான், அவனுக்கு தெரியும். எனவே he blind அவனை குருடாக்கினான், அவனை பயன்படுத்தினான், to be பொறாமைப்படும்படியாய் செய்தான் தன் சகோதரன் மீதாக, மேலும் commit கொலை செய்ய தூண்டும்படியாக. அதன் பிற்பாடு தேவனானவர் அனுமதித்தார். ஏனென்றால் அவர் பார்த்தார் காயினுக்குள்ளாக the அந்த குணாதிசயமானது. அந்த நபரானவர் இப்படியாக சொல்லலாம், reached a point of திரும்பி வருவதற்கு இனியும் வழியே இல்லை என்கிற இடத்திற்கு சென்றதைப் போல. நான் இப்படியாக தான் யோசிக்கிறேன். தேவன் அறிந்திருக்கிறார் those who யாரெல்லாம் அப்படியாக திரும்பி வரவே முடியாது என்று இந்த இடத்தில் ஒரு எல்லைக்கு செல்கிறார்களோ, மிக நிச்சயமாய் பிசாசானவன் அவர்களுக்கு உள்ளாக நுழைய அனுமதி உடையவனாய் இருக்கிறான். எனக்கு அது தெரியும். உதாரணத்திற்கு சில மக்களானவர் இருக்கிறார்கள், who யாரெல்லாம் சில நேரங்களிலே a very silly மிக சிறிய விபத்தானது நடைபெறுகிறது. something out of திடீரென்று இந்த இடத்தில் ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஒரு நபரானவர் கீழே விழுகிறார், தலையிலே இந்த இடத்தில் இடித்துக் கொள்கிறார்கள், உடனடியாக இறந்து விடுகிறார்கள். ஆனால் மற்ற சில மக்கள் who were அவர்கள் சுடப்படுகிறார்கள். people who மக்கள் மோசமானவராய் இருக்கிறவர்கள், துன்மார்க்கமாய் தீமை செய்கிறவராய் இருக்கிறவர்கள், அவர்கள் அப்படியாக பிசாசினாலே பயன்படுத்தப்படுகிறவர்கள். அவர்கள் சுடப்படலாம். ஏறக்குறைய இந்த இடத்தில் மரித்தவராய், இந்த இடத்தில் கோமாவிலே பல வருடங்கள் இருக்கிறவராய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முழித்து பார்க்கும் பொழுது நாம் அங்கு பார்க்கிறோம், வாய்ப்பானது இந்த இடத்தில் இருக்கிறது சுவிசேஷத்தை தெரிந்து கொள்வதற்கு. அவர்கள் the spirit of இந்த அவிசுவாசத்தினுடைய ஆவியானதை, பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன், I'm going to நான் இந்த இடத்தில் இன்னும் this God இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவனை குறித்து பேசப் போகிறேன். ஆனால் உண்மையானது என்னவெனில், இந்த மக்களானவர் இந்த இடத்தில் மரிக்கவில்லை. இறுதியிலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவராய் இந்த இடத்தில் மாறுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே மரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இருப்பினும் அவர்கள் மரிக்கவில்லை. someone may சிலர் இப்படியாக சொல்லலாம், இதுதான் தலையெழுத்து. இல்லை, ஒவ்வொரு நபரும் தங்களுடைய சொந்த தலையெழுத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, if I saw நான் அரிசியானதை விதைப்பேனே ஆனால் நான் அரிசியை அறுவடை செய்வேன். என்னுடைய சகோதரனானவன் பீன்ஸை விதைத்தால் அவன் பீன்ஸை அறுவடை செய்வான். ஒவ்வொரு நபரும் எதை விதைக்கிறார்களோ அதை அறுப்பார்கள். so எனவே நான் இந்த விதத்திலே விசுவாசிக்கிறேன். என்னுடைய தலையெழுத்தானது written யாரோ ஒருவரால் எழுதப்படுவது கிடையாது. இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். யாரெல்லாம்
ஒரு முறை அழைக்கப்பட்டவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவராய், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய், அவர்கள் முத்திரை பெற்றவராய், அவர்கள் பரிசுத்தாவினாலே முத்திரை பெற்றவராய் இந்த இடத்தில் இருப்பதைப் போல. ஏன் இப்படியாக நான் சொல்கிறேன்? because ஏனென்றால் பல மக்கள் who are in அவர்கள் ஆலயங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஒருவேளை people who மக்கள் யார் இந்த நேரம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ and they அவர்கள் think காரியங்களை எடுத்துக்கொள்வது கிடையாது. அவர்கள் காரியங்களை இந்த இடத்தில் கவனத்தோடு பார்ப்பது கிடையாது. அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வெற்றிகள் மீது கவனம் செலுத்துகிறார்கள், பணத்தின் மீது, அவர்களுடைய புகழ் மீது. prioritize அவர்கள் உலகத்தை முதலாவது வைக்கிறவராய் இருக்கிறார்கள், உலகத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார்கள். and மேலும் யாரெல்லாம் உலகத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார்களோ பிதாவினுடைய அன்பானது அவர்களுக்குள்ளாக இருப்பது கிடையாது. இதனுடைய அர்த்தமானது, they love யாரெல்லாம் உலகத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிதாவினுடைய அன்பானது இருப்பது கிடையாது. இப்பொழுது I'd like நான் இந்த இடத்தில் விரும்புகிறேன், நீங்கள் the இந்த புரிந்து கொள்ளுதலை இந்த இடத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக இந்த சத்தியத்தை குறித்து. ஏனென்றால் if you go நீங்கள் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள், நீங்கள் இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள், வீட்டுக்கு திரும்பி செல்கிறீர்கள், இந்த காரியம் அந்த காரியம் செய்கிறீர்கள், that உங்களுக்கு அந்த எளிமையான வாழ்க்கையானது இருக்கிறது. to நீங்கள் அப்படியான ஒரு கிறிஸ்துவரான வாழ்க்கை வாழ்கிறீர்கள். being ஒரு கத்தோலிக்கராக இல்லை ஒரு ஆன்மீகவாதியாக, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். think நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்படியானது பழக்கம் will உங்களை நடத்தி கொண்டு செல்லும் நித்திய காலத்திற்கென்று, நித்திய கால ரட்சிப்புக்கை குறித்து. மேலும் to be made children. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்று You just நீங்கள் அப்படியாக தொடர்கிறீர்கள். with that அப்படியான இந்த தொடர்ச்சியோடு எந்த விதத்திலும் நீங்கள் உங்கள் முழு பலத்தை எதோடும் இந்த இடத்தில் பயன்படுத்தியது கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அந்த அளவிற்கு அதிகமாக you have நீங்கள் இப்படியான யோசனை உடையவராய் இருக்கிறீர்கள். இல்லை, when it comes எப்பொழுது தேவனுடைய வார்த்தை என்று வருகிறதோ நண்பர்களே, it's இது ஆம் அல்லது இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இல்லை. தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் பேசுகிறார். நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், தேவன் என்னிடத்திலே பேசுகிறார். மேலும் மிக நிச்சயமாக we have நாம் அதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும். not to be carried away நாம் நகர்த்தி செல்லப்படக்கூடாது. the இந்த habit of doing காரியங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பழக்கத்தினாலே நாம் con கைப்பற்ற வேண்டும், நாம் அடைய வேண்டும். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, the days of John யோவான் ஸ்தானகர் காலம் முதல் the king பரலோக ராஜ்யமானது of heaven is taken பலவந்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு மட்டுமே, பலவந்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு மட்டுமே. you have நீங்கள் to violate அப்படியாக உங்கள் சொந்த விருப்பத்தை மறுதலிக்க வேண்டியதா இருக்கிறது. நான் என்னுடைய சொந்த விருப்பத்தை மறுதலிக்க வேண்டியதா இருக்கிறது. have to நான் go அப்படியாக எதிர்த்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. நான் என் சொந்த விருப்பத்தை மறுதலிக்க வேண்டியதா இருக்கிறது. நான் அதை செய்தாக வேண்டும். so that I எனவே அதன் மூலமாக நான் ரட்சிப்பானதை கைப்பற்ற முடியும். நான் அப்படியான குறுகலான வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியும். வாசல் திறக்கப்பட்டதா இருக்கிறது, ஆனால் குறுகலானதா இருக்கிறது. மேலும் ஒருவர் இந்த வாசல் வழியாய் ஏனோதானோ என்று நடக்க முடியாது. ஒருவர் தங்களை இந்த இடத்தில் புறக்கணித்தவராய் இந்த இடத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை புறக்கணித்ததாய், இருதயத்தை புறக்கணித்ததாய், கனவுகளை புறக்கணித்ததாய், அவர்களுடைய விருப்பங்களை புறக்கணித்ததாய், they won't அதனாலே அவர்கள் ஏமாற்றம் அடைய முடியாமல் இருக்க முடியும். the things இந்த உலகம் கொடுக்கிற காரியங்களிலிருந்து, பிசாசானவன் கொடுக்கிற, இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் கொடுக்கிற காரியங்களிலிருந்து, இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன், வசனம் சொல்கிறது, has blind மக்களுடைய மனதை குருடாக்குகிறவனாய் இருக்கிறான். இதனுடைய அர்த்தமானது, மக்கள் அவ்வளவு குருடராய் இருக்கிறார்கள். அவர்கள் நித்திய கால காரியங்களை குறித்து பேசும்பொழுது, நித்திய கால காரியம், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசும்பொழுது, அப்படியாக ஆத்மாவின் ரட்சிப்பானதை குறித்து பேசும்பொழுதும் அவர்கள் அதில் அக்கறையோடு இல்லை. they அவர்கள் just want to வெறுமையாக அனுபவிக்க விரும்புகிறார்கள் இந்த உலகத்தின் காரியங்களை. இந்த உலகமானது is like a ஒரு ஷாப்பிங் சென்டரை போலதான். think of the big ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டர் உலகத்தில் இருக்குமானால் அதை குறித்து யோசித்து பாருங்கள். அந்த ஷாப்பிங் சென்டரானது எல்லாவற்றையும் உடையதாக இருக்கக்கூடியது. மேலும் pleases your உங்களுடைய கண்களை பிரியப்படுத்தக்கூடியது. நீங்கள் வாங்கும்படியாக, நீங்கள் அதை கைப்பற்றும்படியாக
நீங்கள் அப்படியாக ஷாப்பிங் சென்டர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள், அங்கு இருளானது இருப்பது கிடையாது, அங்கு பல விதமான விளக்குகள் எரியப்பட்டதா இருக்கும். பிசாசானவன் அங்கு தன்னுடைய ஒளியை பிரகாசிக்கிறவனாய் இந்த இடத்தில் இருக்கிறான். the spiritual ஆவிக்குரிய கண்கள் மக்களுடைய மனதை மறைக்கும்படியாக அவர்களுடைய மனதை மறைத்துக் கொண்டிருக்கிறான், குருடாக்கி கொண்டிருக்கிறான். பிசாசு அவனுடைய ஒளியை பிரகாசிக்க செய்கிறான். உங்களுக்கு தெரியுமேயானால் there is light in அதிகப்படியான வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களால் எதையும் தெளிவாக பார்க்க முடியாது. நீங்கள் அதை செய்யாதீர்கள். ஆனால் நீங்கள் keep stay தொடர்ந்து அப்படியாக at this சூரியனை பார்த்து கொண்டே இருப்பீர்களே ஆனால், your eye உங்களுடைய கண்களை சூரியன் மீது இந்த இடத்தில் வைத்தவராய் இருப்பீர்களானால், நீங்கள் உங்களுடைய கண் பார்வையை கூட இழந்து போக முடியும். ஏனென்றால் it's too strong. இது மிக பலனானது, இந்த வெளிச்சமானது மிக வல்லமையானது. So எனவே we are not able நாம் to அப்படியாக நம்முடைய பார்வையானதை இந்த இடத்தில் சூரிய வெளிச்சத்திலே தொடர்ந்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அது அதிகப்படியான ஒளியை கொடுக்கக்கூடியது. to enlighten அது எல்லோருக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அது எல்லோருக்கும் ஒளியை ஜீவனை கொடுக்கக்கூடியதா இந்த இடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனாலே கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கிறது. அப்படியாக தான் ஷாப்பிங் சென்டர்கள் இருக்கிறது. every அவைகள் எல்லாவற்றையும் தருகிறது, எல்லாவற்றையும் தருகிறது. இந்த உலகம் கொடுக்கக்கூடியது பிசாசுனிடத்திலிருந்து போல. மேலும் if people மக்கள் அவர்களிடத்திலே பணமே இல்லை என்றாலும் கூட எப்பொழுது அவர்கள் அந்த பார்வையை இந்த இடத்தில் பெறுகிறார்களோ, அவர்கள் அந்த அதி அற்புதமான பார்வையை பெறுகிறார்களோ, எல்லாவற்றையும் பார்க்கும்படியாக காரியங்கள் அவர்களுக்கு அவசியம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் அவசியம் இல்லாத பொருட்களை இந்த இடத்தில் வாங்குகிறார்கள், கடனை இந்த இடத்தில் பெறுகிறார்கள். ஏன்? because that eye ஏனென்றால் அந்த பொருளானது, அந்த பேக்கானது, அந்த ஷூ ஆனது, that eye அந்த பொருளானது has so much அந்த அளவிற்கு அதிகமாக இந்த இடத்தில் பிடிக்கப்பட்டது, அந்த அளவுக்கு அதிகமாக இந்த இடத்தில் சிறப்பானதை போல பார்க்கப்பட்டது. அந்த நபர் ஈர்க்கப்பட்டார் அந்த காரியத்தினாலே. become அவர்கள் குருடாக மாறுகிறார்கள். and they want அவர்கள் that specific அந்த குறிப்பிட்ட பொருளை வாங்க இந்த இடத்தில் நினைக்கிறார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் பொழுது, they open அவர்கள் திறக்கும் பொழுது அந்த பேக்கேஜ்களை and they put அவர்கள் the clothes அந்த துணிகளோ இந்த இடத்துல ஷூக்களோ இந்த இடத்தில் அவர்கள் எந்த பொருளை வாங்குகிறார்களோ, இது எனக்கு அவசியமானதில்லை, as beautiful as it was அது அந்த அளவுக்கு அதிகப்படியான அழகு இல்லை, நான் கடையிலே பார்த்ததை போல. மக்கள் எப்படியாக சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? சரி, பிசாசானவன் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் to keep இப்படியாக யாரெல்லாம் இந்த இடத்தில் குருடா இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் குருட்டுத்தன்மையில் இருக்கும்படியாக செய்கிறான். அவ்வளவுதான். அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது தேவனுடைய வார்த்தையானது என்பதற்காக. because ஏனென்றால் if they understand அவர்கள் தேவனுடைய வார்த்தையானதை புரிந்து கொள்வார்கள், ஆனால் அவர்கள் தேவனை புரிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்வார்கள், தேவனுடைய நோக்கமானதை புரிந்து கொள்வார்கள், அவர்களுக்கு என்ன என்பதை குறித்து. if you want மேலும் நீங்கள் புத்திசாலிகளாய் இருப்பீர்களே ஆனால், ஞானம் உள்ளவராய் இருப்பீர்களே ஆனால், அதன் பிற்பாடு you base நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையானதை அமைப்பீர்கள். உங்கள் முழு வாழ்க்கையை, இது உங்கள் ஆத்துமாவின் ரட்சிப்பு, நீங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையின் மீது இந்த இடத்தில் வைப்பீர்கள், அவருடைய கீழ்ப்படிதல் முன்பாக வைப்பீர்கள். நீங்கள் of this இந்த கீழ்ப்படிதலுக்கான கனிகளை அறுப்பீர்கள். இந்த கீழ்ப்படிதலுக்கான கனிகளை அறுக்கக்கூடியவராய் இருப்பீர்கள். be at peace. நீங்கள் அப்பொழுது சமாதானத்தில் இருப்பீர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு கூட, மேலும் உங்களிடத்திலும் கூட. So எனவே the devil பிசாசானவன் is the god of இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாய் இருக்கக்கூடியவன் blinded, மக்களுடைய மனதை குருடாக்குகிறவனாய் இந்த இடத்தில் இருக்கிறான். pointless for a person, இது அர்த்தமற்றது. ஒரு நபர் இந்த இடத்தில் pointless for a படிப்பறிவு உடையவராய் இந்த இடத்தில் இருப்பது, ஒரு நபர் இந்த இடத்தில் அதி அற்புதமான ஞானத்தை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது, அதி அற்புதமான புத்திசாலித்தனமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது, knowledge this world இந்த உலகத்தினுடைய ஞானத்தை அந்த நபர் இந்த இடத்தில் பெற்றிருப்பதை, மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய மனதை பிசாசானவன் குருடாக்கி இருக்கிறான். யாரெல்லாம் அப்படியாக கெட்டு போகிறவராய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் lose themselves, தங்களை இந்த இடத்தில் எழுந்து போகிறார்களோ, ஏனென்றால் அவர்கள் எல்லா விதத்திலும் satisfy their தங்களுடைய விருப்பத்தை திருப்திப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள், தங்களுடைய மாமிச இச்சைகளை, தங்களுடைய ஆசைகளை. everyone knows எல்லோருக்குமே இது தெரியும். that என்னவென்றால் இப்படியான காரியங்கள் எல்லாமே ஒரு நாள் இந்த இடத்தில் முடிந்து போகும். as long as இது எல்லாமே இந்த உலகத்தில் மக்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் மட்டும்தான். once the body ஒரு முறை இந்த சரீரமானது மரிக்கும் பொழுது, and this மேலும் ஆத்துமாவானது will have to live for நித்திய காலம் இந்த இடத்தில் வாழ வேண்டியதாக இருக்குமே ஆனால், either with ஒன்று தேவனோடு கூட or அல்லது hell, நரகத்திலே. only when the person அந்த நபரானவர் is in light அவர்
இந்த ஒளியை பிரகாசிக்கிறவராய் இருக்கும் பொழுதும் the gospel, சுவிசேஷத்தினுடைய இந்த ஒளியானது பரிசுத்தாவியானவருடைய ஒளி, you have this understanding. அந்த நபர் இந்த புரிந்து கொள்ளுதலை உடையவராய் இந்த இடத்துல இருப்பார். அவர்கள் தங்கள் முழு பலனை இந்த இடத்துல பயன்படுத்துவார்கள், தங்களுடைய முழு மனதை, தங்கள் முழு ஞானத்தை பயன்படுத்துவார்கள், அவர்கள் தியாகம் செய்வார்கள், Violate அவர்கள் தங்களை இந்த இடத்தில் புறக்கணிக்கிறவராய் இருப்பார்கள். ஆனால் to God அவர்கள் உறுதிப்படுத்த விரும்புவார்கள் நித்திய ரட்சிப்பானதை குறித்து. எனவே those who have this யாரெல்லாம் இந்த விருப்பத்தை உடையவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ, ஏனென்றால் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன என்று தெரியும், obey அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவார்களே ஆனால், அவர்கள் அதை கடைபிடிப்பார்களே ஆனால், அதன் பிற்பாடு are going to be இப்படியானவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இப்படியானவர்கள் தெரிந்து கொள்ளப்படுவார்கள், will be God's chosen அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருப்பார்கள். ones. இப்படியானவர்கள் Reach the point of அவர்கள் தேவனை பிதாவே என்று அழைக்கக்கூடியவராய் மாறுவார்கள். எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிறவரே. those ஆனால் யாரெல்லாம் who shrug it off. கஷ்டப்படுகிறவராய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் God off தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதன் மீது கவனம் இல்லாதவராய் இருக்கிறார்களோ, நித்திய கால வாழ்க்கை அவரிடத்திலிருந்து வரக்கூடியது. அதன் பிற்பாடு these are the ones இவர்கள்தான் who get lost. வழி தவறி போகிறவராய் இருக்கிறார்கள். God knows தேவனுக்கு அவர்களை தெரியும். does the devil அதுதான் பிசாசு செய்வதும் கூட. அதனால தான் பிசாசானவர்களை குருடாக்குகிறான். தேவன் அவர்களை எப்படியான குருடா இந்த மாற்ற அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் இப்படியான மக்கள் விருப்பமுள்ளவராய் இந்த இருக்கிறார்கள். எல்லா வழிகளிலும் இருளில் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு of the light அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியில் வாழ்வதற்கு பதிலாக இந்த காரணத்தினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவினாலே பயன்படுத்தப்பட்டவராய் இப்படியாக சொன்னார். even இருப்பினும் our gospel நம்முடைய சுவிசேஷமானது is veiled. மறைபொருளாய் இருந்தால், It is இது மறைபொருளாய் இந்த இடத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் கெட்டு போகிறவராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு, which by the way சரியாக சொல்ல போனால் the vast majority திரளான ஜனங்கள் அப்படியாக தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதானது, இதனுடைய அர்த்தம் அவர்களுக்குள்ளாக in this இப்படியான ஜனங்கள், in this இப்படியான திரளான ஜனங்கள், the God of இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன் பிசாசானவன் blinded அவர்களுடைய மனதை குருடாக்குகிறான். his minds the God of this இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன் குருடாக்கி கொண்டிருக்கிறான். not be யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ, the light of the gospel of the தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய மகிமையை, தேவனுடைய ரூபமானது அவர்கள் மீது பிரகாசிக்கப்பட முடியாதபடி பரிசுத்தாவியானவர், it's the Holy Spirit பரிசுத்தாவியானவர் தான் நம்மை பிரியப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர்தான் நம்மை ஒளி ஊட்டுகிறவராயிருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை the one அவர்தான் நமக்கு இந்த புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையானதை குறித்து எது மிக மகிமைக்குரிய ஒரு காரியம், it's the எது glory of the ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையானதாக இருக்கிறது நமக்குள்ளாக. இதுதான் தேவனுடைய ரூபம் நமக்குள்ளாக இருப்பதைப் போல I நான் விசுவாசிக்கிறேன். அருமையான நண்பர்களே, I've always எல்லா நேரத்திலும் நான் இதை விசுவாசிக்கிறேன். as long நான் இதை நினைவில் வைத்திருக்கும் நாள் வரையிலும் எல்லா நேரத்திலும் நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கையானது நித்திய காலமானது, ஆத்துமாவானது நித்தியமானது. மேலும் and I had இந்த great மிகப்பெரிய பயமானது எனக்குள்ளாக இருந்தது. and I was நான் அதனாலே நடுங்கினேன். just speaking இங்கு நரகம் என்று இந்த இடத்தில் பேசும் பொழுதே என்னை பயத்திலே நடுங்க வைத்தது. ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் இந்த இடத்தில் மரித்தால், என்னுடைய ஆத்துமா ஆக்கினிக்கு தீர்க்கப்பட்டால், நான் அதற்கு பயந்தேன். உங்களுக்கு தெரியுமே, ஆனால் பயமானது also தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு அது தெரியுமா? because ஏனென்றால் நாம் பயப்படுவோமே ஆனால் அப்பொழுது நாம் many things தவறான பல காரியங்களை செய்வது கிடையாது. இது உண்மை இல்லையா? நான் ஒரு முறை கோழையாக இந்த இடத்தில் இருந்தேன். பாவம் என்று சொல்லும் பொழுது what's எது தவறானதோ நான் அதற்கு கோழையானதாக இருக்கிறேன். அந்த காரியங்களுக்கு நான் கோழையாக இருக்கிறேன். நான் தைரியம் உள்ளவனாய் இருக்கிறேன். எது சரியோ அதை செய்வதற்கு I have எனக்கு தைரியமானது இருக்கிறது. to எது சரியோ அதை செய்வதற்கு தேவனுக்கு முன்பாக. ஆனால் I எனக்கு அதே தைரியமானது கிடையாது. to go முன்னோக்கி செல்லும்படியாக எது தவறோ அந்த காரியங்களை செய்வதில்லை. ஏனென்றால் the light of இந்த சுவிசேஷத்தின், என் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் வெளிச்சமானது என்னுடைய புரிந்து கொள்ளுதலை ஒளி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. என் ரட்சிப்பானதை நான் தக்க வைத்துக் கொள்ளும்படியாக. மேலும் and that's what இதுதான் நானும் உங்களுக்காய் விரும்புவது. எனக்கு தெரியும், நம் எல்லோருமே have need
தேவைகளை சந்திக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. நம் எல்லோருக்குமே பல தேவைகளானது இருக்கிறது. all of us நம் எல்லோருக்குமே கனவுகளானது இருக்கிறது இல்லையா? இருப்பினும் ever, but நான் எனக்காக இந்த இடத்தில் பேசுகிறேன். என்னுடைய மிகப்பெரிய கனவானது is to என்னவென்றால் பரலோகத்திற்குள்ளாக நுழைவது, என் பிதாவினுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழைவது, என்னுடைய ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வது. என்னுடைய மிகப்பெரிய கனவானது is என்னவென்றால் go நான் நித்தியத்துக்கு இந்த இடத்தில் நுழைய வேண்டும், தேவனோடு சமாதானத்திலே இருக்கும்படியாக. அதன் பிற்பாடு மட்டுமே நான் நித்திய காலமும் அவரோடு கூட இருப்பேன். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு. and மேலும் இது எல்லோருக்குமாய் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறேன். I pass நான் அவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கிறேன். ஏன் what I have நான் எதை உங்களுக்காக இந்த இடத்தில் கொடுக்கிறேனோ இதுதான் என் பிள்ளைகளுக்கும் நான் இந்த இடத்தில் கொடுப்பது. what I've யார் given them எதெல்லாம் நான் அவர்களுக்கு கொடுத்தேனோ அதுதான் உங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் சில நேரம் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம், மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இருப்பினும் Here is the இதோ இந்த வசனமானது இங்கு இருக்கிறது. நீங்களும் தியானித்து பார்க்கும்படியாக. சில மக்கள் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் not because it's அவர்களுடைய தலையெழுத்து அப்படியாக இருக்கிறதுனால் என்றல்ல. இல்லை, நான் தலையெழுத்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது என்பதை நம்பவில்லை. they've அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அனுமதித்தார்கள். carried away அவர்களுடைய விருப்பமானது அவர்களது எண்ணங்களை பிரபஞ்சத்தினுடைய அதிபதி அவருடைய மனதை குருடாக்க இந்த இடத்தில் அனுமதித்தான். யார் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி? நமக்கு தெரியும், பிசாசானவன். பிசாசானவன் இப்படியாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறான், உலக ஃபேஷன்களை பயன்படுத்துகிறான், அரசியல் காரியங்களை பயன்படுத்துகிறான், பணத்தை பயன்படுத்துகிறான், தங்கத்தை பயன்படுத்துகிறான். பிசாசானவன் வெற்றிகளை பயன்படுத்துகிறான். பிசாசானவன் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் மக்களை ஏமாற்றும்படியாக, to மக்கள் ஏமாற்றம் அடையும்படியாக, அவர்களுடைய மரணத்தின் தரும் வரை. ஏனென்றால் அவர்கள் மரிக்கும் பொழுது அதன் பிற்பாடு முடிந்தது. let me நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் உங்களோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள. just for you நீங்கள் இன்னும் சிறந்த புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்வதற்காக of என்ன நடந்தது என்பதை குறித்து just a moment சிறிது நேரம் ஒரு உதாரணமாக we நாம் made a way இப்படியாக பல மக்களோடு இந்த இடத்தில் சந்திக்கிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறோம். மேலும் there is this இப்படியான ஒரு மனுஷன் who came to the சாலமோன் மண்டபத்திற்கு வந்திருந்தார். அதன் பிற்பாடு he அவர் son of a ஒரு மாந்திரீகம் செய்கிற செய்வினை செய்கிறவருடைய மகனாய் இருந்தார். அவருடைய அப்பா செய்வினை செய்யக்கூடியவர். அவருக்கு இந்த இடத்தில் அவர் சீஷராக இந்த இடத்தில் உருவாக்கும்படியாக, ஒரு செய்வினை செய்கிறவராக இந்த இடத்தில் மாற்றும்படியாக இந்த இடத்தில் இருந்தார். அப்பாவுக்கு பதிலாக பிள்ளையை இங்கு வைக்கும்படியாக. அதன் பிற்பாடு to this அந்த தகப்பனானவர் அந்த மகனை a work of which இடுகாட்டிற்கு கொண்டு சென்றார். செய்வனையானதை அங்கு செய்யும்படியாக, அங்கு காணிக்கைகளை இந்த இடத்தில் பிசாசுகளுக்கு அர்ப்பணிக்கும்படியாக. அதன் பிற்பாடு அவர்கள் அப்படியாக பயிர்களை கொண்டு பல வேலைகளை செய்தார்கள். குறிப்பாக புதிதாக இருந்த பயிர்களை கொண்டு as he was அவர்கள் அப்படியாக அந்த இடத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த கல்லறையிலே his அவருடைய அப்பாவானவர் ஒரு இடத்திலே நின்றார். ஒரு குறிப்பிட்ட கல்லறையின் இடத்தில் and did அங்கு செய்வனை வேலையானதை இந்த இடத்தில் செய்தார். அங்கு கற்றுக் கொடுத்தார் எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து. அதன் பிற்பாடு they walked அவர்கள் வேறொரு கல்லறையினை நோக்கி நடந்தார்கள். ஆனால் அந்த இடத்திலே grave he எந்த வேலையானதை அவர் செய்தாரோ, மேலும் எந்த வேலையானதை அவர் செய்ய போகிறாரோ, அந்த புதிய வேலையானதை, அந்த இரண்டிற்கும் மத்தியிலே ஒரு கல்லறை இருந்தது. that one அந்த நடுவிலே இருந்த கல்லறையானது அவர் அதை புறக்கணித்தார். அவர் தொடர்ந்து நடந்தார். அந்த இடத்தில் அவர் நிற்கவில்லை. he அவர் அந்த கல்லறையானதை விட்டு அடுத்த கல்லறைக்கு இந்த இடத்தில் சென்றார். then the அதன் பிற்பாடு மகன் அப்படியாக கேட்டார், அப்பா, why don't ஏன் இந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடாது, இந்த கல்லறையின் இடத்திலே? then the அதன் பிற்பாடு அப்பா சொன்னார், இந்த கல்லறை இடத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது. one ஏனென்றால் இந்த நபர் ஏற்கனவே in the right சரியான வழியில் இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த நபரை எதிர்த்து என்னால் எதுவுமே இந்த இடத்தில் செய்ய முடியாது. he எனவே அவர் அந்த கல்லறையானதை விட்டு the head was அங்கு ஒருவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். அந்த நபரை தாண்டி இந்த இடத்தில் சென்றார். and that person அந்த நபரானவர் தேவனுக்கு ஊழியம் செய்தவர். அந்த நபரானவர் அவருடைய ராஜ்யத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனுடைய அர்த்தமானது பிசாசானவனுக்கு தெரியும். பிசாசானவனுக்கு தெரியும் யாரெல்லாம் அவனுடையவன் அல்ல என்பதை. யாரெல்லாம் அவனுடையவனாய் இருக்கிறானோ அவர்களை தொடுகிறான், he played அவர்களை வைத்து விளையாடுகிறான், அவர்களிடத்திலே அவன் விளையாடுகிறான், என்ன வேண்டுமோ அதை செய்கிறான். அதனால் தான் பல மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் யாரெல்லாம் அவனுடையவன் அல்லையோ அவனால் அவர்களை தொட முடியாது.
பிசாசினால் அவர்களை தொட முடியாது. என்னை இந்த தொட முடியாது. உதாரணத்திற்கு அவனால் முடியாது, என்னை அவனால் தொட முடியாது. அவனுக்கு இந்த அதிகாரமானது கிடையாது. ஏனென்றால் நான் என் ஆண்டவருக்குரியவனாய் இந்த இடத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் யாரெல்லாம் தேவனுடையவராய் இருக்கிறார்களோ பிசாசினால் அவர்களை தொட முடியாது. அவ்வளவுதான். யோவான் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். தேவனுடையவர்களை பிசாசானவனால் தொட முடியாது. This இது காண்பிக்கிறது, the testimony இந்த இளம் நபருடைய சாட்சியானது இந்த இடத்தில் காண்பிக்கிறது, தேவனுக்கு மகிமை, இவர் மனமாற்றப்பட்டவராய் இருக்கிறார். with that அந்த உலக ரீதியான வாழ்க்கையில் இனியும் ஒரு வாழ்க்கையானதை வாழ விரும்பவில்லை. ஆனால் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் what did பிசாசானவன் என்ன செய்கிறான் என்பதை குறித்து, பிசாசு எப்படியாய் வேலை செய்கிறான் என்பதை குறித்து பிசாசானவனுக்கு தெரியும். யாரெல்லாம் அவனுடையவன், யாரெல்லாம் அவனுடையவன் அல்ல என்பதை குறித்து, யாரை அவனால் தொட முடியும், அவர்களை இந்த இடத்தில் இழுத்து அவர்களை மிதிக்க முடியும், மேலும் எல்லாவற்றையும் இந்த இடத்தில் செய்ய முடியும் அவனால் அவர்களை அழிக்கும்படியாக. ஆனால் யாரெல்லாம் தேவனுடையவர்களோ அவனால் தொட முடியாது. இதுதான் இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதி. அவன் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். மக்களுக்கு முழு உலகத்தையும், எத்தனை மக்கள் அப்படியாக அவ்வளவு ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் சாத்தானோடு உடன்படிக்கை செய்தவராய் இருக்கிறார்கள். மேலும் and when எப்பொழுது ஒரு நபரானவர் is not good, அவனுக்கு இனியும் புரோஜனமில்லை என்று பார்க்கிறானோ அவர்களை அவன் புறக்கணிக்கிறான், he அவர்களை கல்லறைக்கு அனுப்புகிறான். அந்த நபரானவர் இனியும் போதுமான நபராய் இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட முடியாது என்ற போது அந்த நபரை இந்த இடத்தில் கல்லறைக்கு அனுப்புகிறான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இனியும் இந்த இடத்தில் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் பிசாசானவன் அவர்களை அவனுடைய கைகளில் வைத்திருக்கிறான். அவனோடு அவர்கள் பொருத்தனை செய்தவராய் இருக்கிறார்கள். எனவேதான் அருமையான நண்பர்களை தெளிவாக கவனியுங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் is veiled. கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இந்த இடத்தில் இருக்கிறது. இது சொல்ல போனால் இவர்கள் தான் திரளான மக்களாய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அதன் பிற்பாடு It's இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் who is being அவர்களுடைய மனதை குருடாக்குகிறவனாய் இந்த இடத்தில் இருக்கிறான். இதை குறித்து யோசித்து பாருங்கள். I'm going to நான் இந்த வசனமானதை இந்த இடத்தில் கேப்ஷனிலே விட்டு விடுகிறேன். நீங்கள் இதை படித்து தியானித்து பார்க்கலாம். நீங்கள் இந்த புரிந்து கொள்ளுதலை தேடுங்கள். என் தேவனே, God. உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் அவரிடத்தில் சென்று சொல்ல வேண்டும், தேவன் எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு உதவி செய்யும். நான் குருடனாக இருக்க விரும்பவில்லை. நான் பிசாசினாலே குருடாக்கப்பட விரும்பவில்லை. எனக்கு வேண்டும் உங்களுடைய ஒளியானது. அதன் மூலமாக என்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். என்னுடைய நித்திய கால ரட்சிப்பானது உம்மோடு இருக்கும்படியாக தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.